வணக்கம் நேயர்களே. தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களோடு பேசுவதில் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும். அது கபோர்ட்லேயோ செல்ஃப்லேயோ ஏதோ ஒன்று இருக்கும். அதில் நம்ம அப்பா அம்மா படங்கள், அதாவது இறந்தவங்களுடைய படம், நம்ம தாத்தா பாட்டி படம், மாமனார் மாமியார் படங்கள், இல்லை இறந்து போனால் நம்முடைய குழந்தைகள், இல்லை என்றால் சிறு வயதில் இறந்து போனால் நம்ம சகோதர சகோதரிகள், இவங்க படங்கள்லாம் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. பொதுவாக நாம் முன்னோர்கள் தான் நமக்கு குலதெய்வங்கள். ஆனால் நாம் நிறைய செல்வாக்கெல்லாம் பெறணும், பணம் வரணும் அப்படின்னா இந்து மதத்தில் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய கடவுள்கள் சிவன், பார்வதி, முருகப்பெருமான், விநாயகர், லக்ஷ்மி, துர்க்கை, சரஸ்வதி இப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள்கள், இவங்க எல்லாருமே நமக்கு பாசிட்டிவாக ஸ்டாண்டர்டாக நமக்கு பிரார்த்தனைகளை கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுடைய உருவப்படங்களை நாம் பூஜை அறையில் வச்சு நித்த விளக்கேற்றி வணங்கி வழிபடுறோம். சரி, அதெல்லாம் கரெக்டு. எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா தாங்க எங்களுக்கு தெய்வம். அவர் தாங்க என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை இன்றைக்கி மனுஷனாக்கி இன்றைக்கி நான் இன்றைக்கி இந்த பூமியில் நடமாடுறேன்னா என்னுடைய அம்மாவும் அப்பா தான். அப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறமேலு எனக்கு துக்கம் தாளலை. அவங்கள நினச்சி நான் போட்டோவை கும்பிட்டு வணங்கி வழிபடலேன். அதையே என் கடவுளுக்கு சமமாக நான் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறவரா இருந்தால் தாராளமாக நம்ம வச்சு கும்பிடலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வைக்காமல் தனியாக வச்சிங்கன்னா அவங்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு கர்மா இருக்குது. கர்மா அப்படின்னு சொன்னால் நல்வினை தீவினை பயன். இந்த நல்வினை தீவினை பயனின் காரணமாக தான் நமக்கு வாழ்க்கையில் அமையுது. இப்போ அப்பாவோட ஆசை நிறைவேறலைன்னா மகன் மூலியமாக தான் அவர் நிறைவேற்றிக்குவார். தந்தையினுடைய பாட்டன் தாத்தாவினுடைய ஆசை நிறைவேறலை, அதனால் பேரன் மூலியமாக நிறைவேற்றிக்குவார். இது ஒரு சங்கிலி தொடர்பு. இப்போ இந்த மாதிரி பூமியில் வாழ்ந்து இறந்தவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும். அந்த ஆசை அனுபவிக்க முடியாமல் அடுத்தடுத்த பிறவி அவர்கள் பிறக்க வேணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், அவர்களை சுதந்திரமாக விடணும். அதற்காக தான் பூஜை அறையை விட்டுட்டு தனியாக தெற்கு பார்த்து மாட்டுங்க அப்படின்னு படங்கள் வச்சு வைங்கன்னு சொன்னாங்க. அதனால் பூஜை அறையில் அப்பா அம்மா ஃபோட்டோவை அங்கே வைக்கிறத விட அது மாதிரி ஒரு இடத்த செட் பண்ணி அதில் அப்பா அம்மா ஃபோட்டோவை நீங்கள் வச்சிங்கன்னா, தாத்தா பாட்டி ஃபோட்டோலாம் வச்சிங்கன்னா அது ரொம்ப சிறப்பு. அதுக்குன்னு ஒரு தனியாக நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த கடவுளோடு சேராதீங்க. அதாவது கடவுள் கொடுக்க வேண்டிய அனுக்கிரகமும் இவர்கள் அடைய வேண்டிய ஆசையும் முரண்பாடாக இருப்பதினால அது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஃபோட்டோ என்பது இப்போ ஒரு 200 வருஷத்தில் தான் நம்ம இறந்தவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாலெல்லாம் கிடையாது. அதனால் இது இப்போ கொஞ்சம் அனுபவத்தால் கிடைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கடவுள்களுக்குன்னு ஒரு உயர்ந்த நிலையை கொடுப்போம். அதனால் ஐயா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள்.